அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனைவருக்கும் என் மரியாதை. ஏன் தெரியுமா மரியாதை? ஏன்னா உங்களுக்குள்ளெல்லாம் இருக்கின்றது அந்த பராசக்தி. அந்த ஓம்காரம்தான், ஓம்கார வடிவங்கள் தான் நீங்கள்லாம். உங்களை மதிக்காமல் என்ன பண்ணுறது? உங்களை மதித்தா தான் எனக்கு மதிப்பு. அது அனைவருக்கும் மரியாதையும் அன்பும் கூட. ஏனென்றால் அன்பு தான் சிவம். அதுக்கு தான் முதலில் எவரை கண்டாலும் மதிக்க வேண்டும். ஏனென்றால் அனைவரும் ஓம்கார வடிவங்கள் தான், ஓம்காரத்தின் ரூபங்கள் தான். முதலில் இதை அறிய வேண்டும். அதற்கு தான் நான் எல்லா பேச்சுகளிலும் முதலில் என் தாய் தந்தையை வணங்குவது. உண்மையாகவே இப்பொழுதும் அதை தான் செய்கிறேன். அந்த உண்மையிலிருந்து நான் நீங்க முடியாது. என் தாய் தங்கமணிக்கும் என் இறந்து போன தந்தை அசோகனுக்கும் என் மரியாதையும் அன்பு. என் ஒரே சகோதரன் அண்ணா சந்திரகாந்துக்கும் என் மரியாதை. இறந்து விட்டான். நல்ல இசை வாத்தியார். மிருதங்கம், ட்ரம்ஸ், கர்நாடிக் இசை, கீபோர்டு நாலும் அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். வாத்தியார் கூட இருந்து விட்டான். சிறு வயதினிலே இருந்து விட்டான். சிறு வயதுனா 40 தான். அது ஒன்றும் ரொம்ப 60 கிடையாது, 80 கிடையாது, சிறு வயது தான் அது. ஆமாம், நம்மளாம் 120 150 வருஷம் இருக்கணும். அது அப்புறமா சொல்கிறேன், அது விளக்குறேன். 120 இல்லை 150 வருஷம் வாழணும் நம்ம. அதுதான். அப்போ தான் நிதானமாக ஒவ்வொரு கலைகளும் நம்ம கற்றுக்க முடியும். என்ன அது 60 வயசுக்கு போகிறது, 40 வயசுக்கு போகிறது, 80 வயசுக்கெல்லாம் போகிறது? 120 மினிமம் 120. இன்னும் நல்லா தூய்மையாக இருந்தால் 150. அப்படி வாழணும். இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் நம்ம சென்சஸ் எடுத்து பார்த்தா 150 வயசெல்லாம் வாழ்ந்தவங்களாம் இருந்திருக்குவாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, ரெக்கார்டு இல்லை, அவ்வளோதான். 60 வயசுக்கு போகிறது அளவு முறை, வாழ்க்கை முறை சரியாக இல்லைன்னா 60க்கும் போவாங்க, 40க்கும் போவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. இதெல்லாம் நம்ம தமிழர்கள் சொல்லி கொடுத்தது தானே. மூத்தவர்கள் தமிழர்கள்னால் முன்னுதாரணமாக இருக்கணும். என்ன தமிழர்களோ தமிழ் மொழி பேசிட்டா மட்டும் தமிழர்கள் ஆகிறதில்ல. அது வெறும் மொழி, அவ்வளோதான். நம்மளுக்கு அறிவும் போயிடுச்சு, அன்பும் இல்லை, இதயத்தில் தூய்மை இல்லை. என்ன தமிழர்கள்? மொழி கூட சரியாக பேசுகிறதில்ல. நான் பெங்களூர்காரன்ப்பா, எனக்கு இவ்வளோ தான் பேச முடியும். நான் தமிழ் ஒரு வார்த்தையும் படித்ததில்லை, ஒரு வார்த்தை எழுதுதும் இல்லை. எனக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரியாது. ஏதோ இந்த எங்கள் அப்பா அம்மா பேசுனதை வச்சு, எங்கள் படத்துங்களை பார்த்து வச்சு ஏதோ இந்த அளவுக்கு பேசுகிறேன் நான், அவ்வளோதான். நம்ம தமிழ் கலாச்சாரத்தை நம்ம கடைப்பிடித்தாலே நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். கலாச்சாரத்தை மறந்துட்டோம். நம்ம அழுக்கு சேர்த்துன்னுக்கிறோம். அழகு போயிடுச்சு. அழகு இல்லையா, அழுக்கு தான் இருக்குது. இப்போ அழுக்க வச்சு என்ன நடக்கும்? ஏதாவது நடக்குமா? சுத்தம் தான் சோறு போடும். சுத்தமாக இல்லை நம்மளுக்கு. சுற்றி வரும், ஆனால் சோறு கிடைக்கல. உணவு உறவு இதை நம்ம சரியாக வச்சுக்கணும். ரெண்டும் சரியில்லை. உள்ளம் நல்லா இருந்தால் தான் இதெல்லாம் தெரியும். உள்ளம் நல்லா இல்லையா? ஆமாம். சரி, என்ன தான் சொல்ல வரேன் நான்? நம்ம இப்போ நரகத்தில் இருக்கிறோம். இது நகரம் கிடையாதுயா, சும்மா நகரம்னு சொல்கிறோம். ஆனால் நகரங்கள் தான் நரகம். கிராமங்கள் தான் கண்ணியமான வசிக்கும் இடங்கள். கௌரவம் இதெல்லாம் அங்கே தான் இருக்கும். நகரங்களில் நரகமாக ஆக்கி விட்டுருக்கோம் நம்மலாம். நம்மளே மதிக்கிறது இல்லையா? தமிழர்கள் தமிழர்களாக இல்லை. நம்மளே மதித்தா தானே, நம்மளே மரியாதை கொடுத்தா தானே வேறவங்க நம்மளை மதிக்குமா? வேறவங்க மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளே மதிக்கணும். செல்ஃப் ரியலைசேஷன் விவேகானந்தர் சொன்னதும் அதுதான், இங்கே ரமணர் சொன்னதும் அதுதான், ஓஷோ சொன்னதும் அதுதான், இப்போ வந்திருக்க சத்குரு சொல்கிறதும் அதுதான். அந்த செல்ஃப் ரியலைசேஷன், நான் யார் என்பதை உணர வேண்டும். நான் யாருன்னு கேட்டால் நான் ஆம்பளை நான் பொம்பளைன்னு சொல்கிறோம், அது பொதுவாக சொல்கிறது. அதுக்கும் மேலே ஒரு உண்மை இருக்குது. நான் ஒரு மனசாட்சி. ஆண் உடம்பில் வசிக்கிறேன், பெண் உடம்பில் வசிக்கிறேன். போன ஜென்மத்தில் நான் ஆணாக இருந்தனும் பெண்ணாக இருந்தனும் எனக்கு தெரியாது, அந்த ஞாபகங்கள் இல்லை. அப்போ நீங்கள் இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் ஆணாக இருந்திருக்கலாம், இந்த ஜென்மத்தில் பெண்ணாக இருந்திருக்கலாம். அப்போ எது உண்மை? ஆணும் பெண்ணும் நம்ம ஆன்மா மேலே போடுகிற ஒரு சட்டை. அந்த சட்டை நம்ம கழட்டி போட்டு போகணும், கண்ணியமாக கொடுத்துட்டு போகணும். பூமி தாயிலேருந்து எடுத்துக்கணும், சட்டையை போட்டோம். பூமி தாய்க்கு மரியாதை, இந்த தாயே நான் வர அகிலத்துக்கு போய் கலந்துக்கிறேன்னு மரியாதையாக போகணும். அப்படி போகணும். ஆண் உடம்பில் வசிக்கின்ற மனசாட்சி நான், அதுதான் உண்மை. பெண் உடம்பில் வசிக்கின்ற மனசாட்சி நான், அதுதான் உண்மை. நான் பொம்பளை, நான் தாய், எனக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கணும்.
நான் ஆம்பளை, நான் வீடை நடத்துகிறவன், எனக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம நடந்துக்கிறதுல ஆணும் பெண்ணும் அவங்களே மதிக்குவாங்க. நம்ம நடத்தையில் தான் நமக்கு எத்தனை மதிப்பு கிடைக்குது. இந்த இது தமிழர்கள் தமிழர்களாக இல்லை, அதுதான் எல்லாம் துன்பமும். தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால் இன்பம் மட்டுமே இருக்கும், பேரின்பம் மட்டுமே இருக்கும், துன்பங்கள் இருக்காது. கலாச்சாரத்தை மறந்துட்டீங்க, கலப்படம் ஆயிடுச்சு, அழுக்கு செஞ்சிருச்சு. என்ன ஆகுறது? அழுக்கு இருந்தால் சுத்தம்தான் சோறு போடும், அழுக்கு இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. இன்பமும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது, புன்னகையும் இருக்காது, பொன்னகையும் இருக்காது. எங்கே கலை ஞானமும் இல்லை, மெய் ஞானமும் இல்லை. அப்போ எங்கே பேரின்பம்? பேரின்பம் இல்லவே இல்லை. என்ன வேணும் நம்மளுக்கு? இன்பம், மகிழ்ச்சி. முதலில் நல்ல ஆரோக்கியம். கோவில் போல் இந்த உடல். கோவிலுக்கெல்லாம் நல்லா கட்டுறோம், லைட்டிங்கெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்டாக போடுறோம், சைன் போர்ட்ஸ் எல்லாம் போடுறோம். இப்போல்லாம் டிஜிட்டல் டிவியெல்லாம் வைக்கிறாங்க கோவிலில், மாடர்ன் பெல்கள், ஆட்டோமேட்டிக் பெல் எல்லாம் இருக்குது. இந்த உடல் கோவிலுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம? மாமிசம், மது, சிகரெட்டு, இதெல்லாம். அந்த சிகரெட்டு மதுக்கெல்லாம் அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு மாமிசம். திருவள்ளுவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? நம்மளாம் தமிழர்களா? நான் தமிழ் தூய்மையாக பேசுகிறதில்ல, உங்களை மாதிரியெல்லாம் பேசுகிறதில்லப்பா. ஏன்னா நான் தமிழ் படிக்கலை, திருக்குறளில் படிக்கவே இல்லையா நான். ஆனால் அவர் சொல்லி கொடுத்ததை அப்படியே நான் கடைப்பிடிக்கிறேன். ஞானம், அதுதான் ஞானம். இந்த கோவில் போல உடலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நான் ஒரு 15-20 வருஷமாக நான் மாமிசத்தை தொடரதில்லை. தமிழ் உங்களை மாதிரி படிக்கிறதில்லப்பா, திருக்குறளையும் நான் படிக்கலை. ஆனால் அவர் சொல்லி கொடுத்த நான் கடைப்பிடிக்கிறேன். அப்போ நான் தமிழ்னா இவங்க மாமிசத்தை சாப்பிட்றவங்க தமிழர்களா? சில பேர் மேடை மேலாம் தூய்மையாக பேசுவாங்க, தூய தமிழ். ஆனால் பக்கத்தில் போய் கபாபு, சில்லி கபாபு, என்ன 65 எல்லாம் சாப்பிடுவாங்க போல இருக்கு. அதெல்லாம் கூடாது. தமிழர்கள் என்றால் மூத்தவர்கள், அதன் முன்னுதாரணமாக நம்ம நடந்து காமிச்சுக்கணும். எப்படி? நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் உலகத்துக்கு? அன்பே சிவம் வாழ்வே தவம் சொல்லி கொடுத்தோம். அதை நம்ம கடைபிடிக்கிறோமா? ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி எல்லாம் போடுறோம். பராசக்தி பிள்ளைகள் மாதிரியாக நடந்துக்கிறோம் நம்ம. படும்பாவிங்களாக மாறிட்டு இருக்கிறோமே. என்னையா இது? பராசக்தி பிள்ளைகள் என்றால் பாசம். முதலில் அன்பு, பாசம், பகுத்தறிவு, இதெல்லாம் இல்லை. பராசக்தி பிள்ளைகளாக நம்ம, ஆதி பராசக்தி பிள்ளைகளாக நம்ம. அன்பும் இல்லை, அறிவும் இல்லை, அழகும் இல்லை, பகுத்தறிவும் இல்லை, புன்னகையும் இல்லை. என்னையா பழிய சுமத்துறோம் வேறவங்க மேலே? தமிழர்கள் வேறவங்கள கைப்பிடித்து மேலே கொண்டாடுறவங்க, பழி சுமத்துறவங்க இல்லை. குறை பேசுகிறவங்க இல்லைடா தமிழர்கள். வேறவங்கள கரை சேர்க்குறவங்க. அதாவது ஒருத்தர் யாராவது நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னா அவங்களுக்கு கைப்பிடித்து நான் இருக்கிறவங்க கூட பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லணும். பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறவங்கள திரஸ்காரம் பண்ணக்கூடாது. நீ என்ன கிழிச்சிருவேன்னு கேட்கக்கூடாது. அது தமிழர்களோட புத்தி கிடையாது. நிறைய பேர் இப்படி தான் தெரிஞ்சுருக்கிறீங்க. அதெல்லாம் நிறுத்திடுங்க. தமிழர்கள்னால் ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொன்னால், தம்பி நான் அவன் கூட இருக்கிறேன், அண்ணன் நான் அவன் கூட இருக்கிறேன், பிள்ளையே நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லணும். நீ என்ன கிழிச்சிருவேன்னு தனியாக வேடிக்கை பார்க்குறதில்ல. அது தமிழ் கலாச்சாரம் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தமிழர்கள் கிடையாது. தமிழ் தூய்மையாக பேசிட்டா போதாது. ஏன் உங்களுக்கு என்ன பயம்? உங்களுக்கெல்லாம் நான் என்ன பயப்படுறது? விஜய் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொன்னார். எத்தனை பேர் அவரை திரஸ்காரம் பண்ணுறது? தமிழர்கள்னால் ஞானம் குறைந்தாலும் ஞானத்தை கொடுப்பவர்கள் தான் தமிழர்கள். ஒருத்தருக்கு ஞானம் இல்லைன்னா நீ உனக்கு இவ்வளோ தான் தெரியுமா திரஸ்காரம் பண்ணுறவங்க இல்லை. அது தமிழன் கிடையாதுடா. கொடுக்குற குணம் உள்ளவங்க தமிழர்கள். விஜய் அவருக்கு அதிகமாக ஞானம் இல்லையா? தம்பி நான் உங்க கூட இருக்கிறேன், அண்ணன் நான் உங்க கூட இருக்கிறேன், என்ன ஞானம் வேணும் சொல்லு, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொல்லணும். அவருக்கு ஒன்றும் ஞானம் கம்மி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஞானம் இருக்குது அவருக்கு. தமிழர்கள் என்றால் கை கொடுத்து கரை சேர்க்கிறவங்க, குறை சொல்கிறவங்க கிடையாது. ஞானம் இல்லை என்றாலும் ஞானத்தை கொடுக்குவர்கள் தமிழர்கள். வசதி இல்லை என்றாலும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்குவர்கள் நாமெல்லாம். தமிழ் சரியாக தெரியாது எனக்கு, நான் பெங்களூரில் வளர்ந்தவன். இதையாவது பேசுகிறேனே, இங்கே வளர்ந்தா நல்லா பேசியிருப்பேன். நான் தமிழன் தான். மாமிசத்தெல்லாம் நான் தொடர்றதில்லை. திருவள்ளுவர் சொன்னது அப்படியே நான் கடைபிடிக்கிறேன். என்ன சொன்னார் அவர்? மாமிசத்தை உண்ணுவது ஒரு புணத்தின் புண்ணை உண்ணுவதை போல் என்று. அதெல்லாம் அது கேட்டு எப்படி மாமிசத்தை தொடறீங்க? கபாபு என்னென்ன தொடறீங்க? தமிழ்நாட்டில் கறி எப்படி வேகுது? அப்போ திருவள்ளுவரை வேக வச்சிட்டிங்க ஐயா. திருவள்ளுவர் முருகனை இந்த பக்கம் வந்தாங்களா, ஐயோ இது நம்ம தமிழ்நாட்டு தானா, நான் இந்த பக்கம் வரமாட்டேன்னு வேறு எங்கன்னா போயிடுவாங்க. அமெரிக்காவுக்கு வேணுமா தான் போவாங்க சில பேர். அங்கெல்லாம் வேகனிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. வேகனிசம்னா பால், தயிர், நெய் அதெல்லாம் தொடமாட்டாங்க அவங்க. பால், தயிர், நெய்யே தொடமாட்டாங்க.
தயிர் நெய். இன்னும் அதை கொடுக்குற மாடை தொடுவாங்களா? வேகனிசம் அமெரிக்காவில் கூட ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே நம்ம வேக வைக்கிறோம் மாமிசத்தை. அப்போது திருவள்ளுவரும் முருகனும் இங்கே இருக்கிறாங்களா, அங்கே போவாங்களா? அமெரிக்காவாக இருக்கட்டும், எங்கன்னா அதை கடைப்பிடிக்கிற இடத்துக்கு தான் திருவள்ளுவரும் முருகனும் வந்தால் போவாங்க. இப்போது இந்த பக்கம் வரமாட்டாங்க. ஐயா, தமிழ்நாடாவாக இருக்குது இப்போ. இல்லை, மாமிசத்தை விடுங்கள். அந்த கலாச்சாரத்தை நம்ம கடைப்பிடித்தால என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு சிக்கனோ மட்டனோ அதை சாப்பிடாம விட்டால் குறைந்த பட்சம் 300 600 மீனும் சேர்த்துக்கினா ஒரு 1000 மிச்சம் ஆகையா. ஒரு சில குடும்பத்தில் 4000 செலவாகுது. 4000 மிச்சப்படுத்தலாமா ஒரு மாதத்துக்கு? ஒரு 10 லட்சம் குடும்பம் ஒரு நகரத்தில், அதாவது நரகம் தான் அது. ஒரு நகரத்தில் ஒரு 10 லட்சம் பேர் மாதத்துக்கு 4000 அது சேவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, சேகரிக்கிறாங்க. அதாவது 10 லட்சம் இன்ட்டு 4000 எவ்வளோயா கணக்கு? நீங்கள் போடுங்க, எவ்வளோ பணம் வருது. சரி, 4000 ஒரு மாதத்துக்கு. இந்த மாதம் தொடங்கி ஜூன் மாதம் ஒரு 4000 சேகரிக்காங்கன்னு வச்சுங்க. யாராவது இந்த டிப்ளமா பிள்ளைங்க சர்க்கார்கிட்டே எல்லாம் ஏன் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு சம்பளம் வருது, ஒரு 4000 நீங்கள் சேர்த்து வச்சுங்க. உதாரணத்துக்கு அந்த கலாச்சாரத்தை கடைப்பிடித்தால் என்ன நன்மைகள் நடக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள். மாமிசத்தை உண்ணுவதை விட்டால் ஒரு 4000 மிச்சம் ஆகுதுன்னு வச்சுங்க. சில பேர் 4000 செலவு பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு, தெரியும் எனக்கு. சில பேர் வசதிக்கு தகுந்த மாதிரி 8000 கூட மாமிசத்துக்கு செலவு பண்ணுவாங்க. சில பேர் 400 செலவு பண்ணுவாங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செலவுகள். மாமிசத்தை உண்ணுவது அதை நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. அதை நிறுத்தினா என்ன நன்மைகள் ஆகுதுன்னு சொல்கிறேன். முதல்ல இந்த உடலோட சக்தி அது அதிகரிக்குது. வீணாக போகிறதில்ல. மாமிசத்தை உண்டால் சக்தி வர்றதில்ல, நம்மளுக்கு இருக்கிற சக்தி வீணாகுது. முதல்ல ஆரோக்கியம் நல்லா போகும், காசு மிச்சாகும். அந்த காசு வச்சு என்ன பண்ணுறீங்க? இந்த டிப்ளமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மூளையை உபயோகித்து ஏதாவது சோலார் குக்கர் கண்டுபிடிங்கய்யா. 4 பர்னர் சோலார் குக்கர். 4 பர்னர் சோலார் குக்கர் எதுக்கு தெரியுமா? சமையல் செய்கிற போது ஒரு பர்னரில் அரிசி வேகணும், ஒரு பர்னரில் அப்பளம் இல்லை வறுவர்கள் அந்த மாதிரி என்ன வறுக்கணும், இன்னொரு பர்னரில் ஒரு இனிப்பு வைக்கணும், இன்னொரு பர்னரில் ஒரு பொரியல் வைக்கணும். இதெல்லாம் சாப்பிடணும் ஐயா. சாமை, சஜ்ஜை, குதிரைவாலி ஒரு பர்னர் இல்லை அரிசி, இதெல்லாம் வேகணும் ஒரு பர்னரில். இன்னொரு பர்னரில் பர்னரை ஸ்டவ், இன்னொரு பர்னரில் அப்பளம், வடை அதெல்லாம் வறுக்கணும். இன்னொரு பர்னரில் ஒரு இனிப்பு ஆகணும், ஒரு பாயசம். இன்னொரு பர்னரில் ஒரு பொரியல். அட் அ டைம் பிளான் பண்ணி பண்ணேன் ஐயா. அட் அ டைம் எல்லாம் ஆகிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் நறுக்கிட்டு கட் பண்ணி வச்சு ஒரு ஹவரில் சமையல் முடிக்கிற மாதிரி பண்ணணும். ஆமாம், முதலில் உணவை நன்றாக உண்ண வேண்டும். அறுசுவை உணவை தான் உண்ண வேண்டும். வெறும் உப்பு காரம் புளிப்பு சாப்பிட்டா அப்போ கசப்பு, இனிப்பு, தோற்பெல்லாம் யார் சாப்பிட்றது? தமிழர்கள் என்றால் இந்த அறுசுவையும் இருக்க வேண்டும். என்ன சாப்பிட்றீங்க? எங்கே போனாலும் உப்பு காரம் புளிப்பு. அப்புறம் காலையில் என்ன சாப்பிட்றது, மதியம் என்ன சாப்பிட்றது தெரியலையே உங்களுக்கு? அது சாப்பிட்றது என்னன்னே தெரியலனா எப்படியா அறிவு இருக்கும்? காலையில் நல்லா இட்லி எல்லாம் காலையில் சாப்பிட்றது. எங்கே பார்த்தாலும் இட்லி தான் இருக்குது. இட்லி தோசைலாம் சாயங்காலம் சாப்பிட்றதுயா, சாயந்தரம் சாப்பிட்றது. அது காலையில் சாப்பிட்டா சக்தி எங்கே இருக்கும்? மூளை எங்கே ஓடும்? காலை உணவு எப்படி இருக்க வேண்டுமென்றால், முதல் எழுந்தவுடன் சற்று தண்ணீரை பானையில் வைத்த நீரை குடிக்க வேண்டும். ஒரு 5 6 வேப்ப இலைகளை உண்ண வேண்டும் காலையில். அது கழிவுகளெல்லாம் கழிந்த பிறகு குடித்து எல்லாம் நல்ல ஒரு தேநீர் என்ன பிராமி என்னப்பா இலைகள் தேநீர், இல்லை ஒரு ஹைபிஸ்கஸ், இல்லை ஒரு ரோஸ் டீ, கேமோமைல் டீ, இந்த மாதிரி தொடங்கணும் காலையில். சரியா? அதுக்கு சீக்கிரம் கரைஞ்சிடும். அது தென்பு வரதுக்கு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன, நல்ல வகையான உணவுகளை சாப்பிட்ணும் ஐயா. கர்நாடகாவில் நல்ல பிசிபெலை பார்த்து புளியோகரை, உப்புமா, அவரைக்கால் உப்புமா, அதாவது நல்ல வகைகளான உணவுகளை சாப்பிட்றாங்க. நல்ல உணவுகளை சாப்பிடணும், இதெல்லாம் பலமான உணவுகளாக சாப்பிடணும். அது இப்போ அதிகபட்சமாக எல்லா உலகத்தில் என்ன ஆகிட்டுருக்குன்னா, எல்லாம் வேக வச்சு சாப்பிட்றது தான். உடலுக்கு சக்தி எங்கே இருக்குது? அந்த காய்கறிகளை சக்தியும் இல்லை. ஏன்னா நிலத்தில் மண்ணுக்கு எல்லாமே தெரியும் ஐயா. மண்ணுக்கு இல்லாத மெயினான நம்மக்கிட்ட இல்லை. மனிதனை படித்ததே அந்த மண்ணு தான். அதில் ஃபர்டிலைசர்லாம் போட்டால் மண்ணுக்கு இன்னும் நம்மளுக்கு அறிவு ஜாஸ்தியா, அழுக்கு ஜாஸ்தியா? அதுக்கு தான் மண்ணுக்கே நம்ம ஃபர்டிலைசர்லாம் போடுறோம். மண்ணுக்கு எல்லா ஞானமும் உண்டு. முக்கணிகளை கொடுத்ததே மண்ணு தான்.
இந்த பல பல லீலைகளை நடத்துகிறதே மண்ணு தான். மண்ணுக்கு அனைத்து ஞானங்களும் உண்டு, அகிலத்துக்கு ஞானம் உண்டு. அகிலத்திலிருந்து வந்த ஒரு துளிதான் நாம். அகிலத்துக்கு ஞானம் இருப்பதனால்தான் நமக்கு ஞானம் உள்ளது. என்ன உண்மை என்றால், அகிலமென்ற ஓர் மனசாட்சி, ஒரே மனசாட்சி தான், சிங்குலர் கான்ஷியஸ்னஸ். அந்த ஓர் மனசாட்சியிலிருந்து வந்த துளிதான் நாம். மனிதர்கள் என்று மனசாட்சியை கொண்டு வந்த துளிகள் தான் நாம். இந்த திருப்பார்கடலிலே, திருப்பார்கடல் என்றால் இந்த அகிலம்தான் திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலிலிருந்து ஒரு துளியாக வந்து நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. இதெல்லாம் மெய்ஞானம். மண்ணுக்கு ஞானம் உண்டு, பஞ்சபூதத்துக்கும் ஞானம் உண்டு. பஞ்சபூதத்தினால் ஆகிய இந்த உடல், அதுக்குள்ளே இருப்பது தான் ஆன்மா. ஆன்மாக்கு இருப்பது தான் மனசாட்சி. ஆன்மா என்றால் ஆகாயத்தின் ஒரு கணம். இதெல்லாம் உண்மைகள். ஆகாயத்தின் ஒரு துளி தான் ஆன்மா. அது பெண்ணாகவும் பிறக்கும், ஆணாகவும் பிறக்கும். அது பெண்ணாக வேண்டுமா ஆணாக வேண்டுமா என்று நிர்ணயிப்பது கடவுள், நாம் கிடையாது. எப்படி சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கணும். உதாரணம் சொல்லுதான் நான். இப்போ வந்து கமலம் இல்லை ஒரு மல்லிகை, நான் மல்லிகையாக தான் பொறுக்குவேன், நான் கமலமாக தான் பொறுக்குவேன், இல்லை தொட்டா சிலங்கியாக தான் பொறுக்குவேன், இல்லை துளசியாக தான் பொறுக்குவேன். அது நிர்ணயம் எடுத்து வருதா? கடவுள் இச்சை, பராசக்தி நிச்சை. இந்த ஆகாயத்தின் துளியை நான் துளசியாக நான் இயக்கிறேன், படைக்கிறேன். இந்த சக்தியை நான் ரோஜா பூவாக படைக்கிறேன். எனக்கு இருக்கின்ற இந்த சக்தியை நான் கமலமாக படைக்கிறேன். ஒரு சக்தியை நான் அரச மரமாக படைக்கிறேன். ஒரு பகுதியை நான் மானிடர்களாக படைக்கிறேன், ஒரு பகுதியை கோள்களாக படைக்கிறேன், பூமியாக படைக்கிறேன், சந்திரனாக படைக்கிறேன், சூரியனாக படைக்கிறேன். அதே சக்தியை வைத்துதான் அனைத்து கோள்களையும் நட்சத்திரத்தையும் படைக்கிறது. பூக்களையும் கனிகளையும் மரங்களையும் பஞ்ச தத்துவத்தையே படைக்கிறேன். எனக்கு இருக்கின்ற சக்தியை வைத்து நான் பஞ்ச தத்துவத்தை உருவாக்கிறேன் என்று ஒரே சக்தி தான் ஆதிசக்தி. பல வடிவங்களை, பல ஆகாரங்களை, பல கோள்களை, ஆகாரங்களை, பல ராகங்களை, பலகாரங்களை அனைத்துமே படைக்கிற ஞானங்களும் அந்த பராசக்தி தான்டா. அந்த பராசக்தி தான். ஞானமும் அதுவே, சக்தியும் அதுவே, அகிலமே அதுவே. நாம் காண்பது அதன் ரூபம், அதன் வடிவம். ஓம்காரத்தின் ரூபம்தான் அனைத்துமே. நீங்களும் அதுதான், நானும் அதுதான். நீங்களும் ஓம்கார வடிவம்தான், நானும் ஓம்கார வடிவம்தான். பேசுகிற சக்தியும் அதுதான், இதயத்தை துடிக்க வைக்கிறதும் அதுதான், சுவாசத்தை இயக்கிறதும் அதுதான், உடலின் வெப்போட்டம் இரத்தோட்டம் அனைத்துமே இயக்கிறது அதுதான். கழிவுகளை வெளியேற்றுவதும் அதுதான். கண்களின் பார்வைக்கு கொடுக்கிற சக்தியும் அதன் சக்தி தான். சிந்தனையின் சக்தியும் அதுதான். அனைத்தையும் இயக்கிறது இந்த ஆதிபராசக்தி தான். இந்த இதய கோவிலை, இந்த உடல் என்னும் கோவிலை, இந்த இதய கோவிலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இதே செய்தியை தான் வருகிற குருக்களெல்லாம் சொல்லுவது. ஜீசஸ் ஆகட்டும், ஓஷோவாகட்டும், இப்போ வந்திருக்கிற ஜக்கி வாசுதேவ் சத்குரு ஐயா ஆகட்டும், எனக்கு குருநாதராக இருந்த இவர் கமலேஷ் டி பட்டேல், நான் வளர்ந்துட்டேன். குருநாதராக இருந்தார். எப்பவுமே குரு இருக்கக்கூடாது, வளரணும். நம்மலாம் ஞானத்தில் வளரணும். குருவாக இருந்தார் அவர். இப்போ குரு இல்லை. எல்லாம் குருக்கிட்ட கேட்டு நான் செய்ய மாட்டேன். எனக்கு ஞானம் வந்துடுச்சு, நானே செய்கிறேன். குருவே துணைன்னா எல்லா நேரத்திலும் குரு துணை இருக்க முடியாது. ஞானக்கண்ணு திறக்கிற வரைக்கும் தான் குரு துணையாக இருக்கணும். அப்புறம் குரு துணைன்னு சொன்னால் முட்டாள்றாது. நம் மனசாட்சி தான் நமக்கு துணை. விதியை மதியால் வெல்லலாம். என்ன இப்போ மதி? மாமிசத்தை இப்போ உண்ணுவதை விட்டால் ஒரு 4000 சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். இந்த டிப்ளமா படிக்கிற இன்ஜினியர் படிக்கிற பசங்க வந்து புத்தியை யூஸ் பண்ணி சோலார் குக்கர், 4 பர்னர் குக்கர் தயாரிக்கணும். ஏன் மூளையை பயன்படுத்துங்க. தமிழ்நாட்டு இன்ஜினியர்களே, டிப்ளமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் டிப்ளமா படித்தா தான் பண்ணல. பல பேருக்கு ஞானமே உண்டு. டிப்ளமா காலேஜுக்கு சேரலாம் பரவாயில்ல. 4 பர்னர் சோலார் குக்கர் எப்படி தயாரிக்குது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் 1 வீக் டிசைன், நெக்ஸ்ட் வீக் ப்ரொடக்ஷன், 3rd வீக் டெஸ்டிங், 4th வீக் மாஸ் ப்ரொடக்ஷன். ஃபுல் தமிழ்நாட்டுக்கு சோலார் குக்கர் எப்படி கொடுக்குது பண்ணுங்கள். அதை விட்டு விஜய் அவர் 6 சிலிண்டர் கொடுக்குறாரு, அவரால் கொடுக்க முடியாதுன்னு திரஸ்காரம் பண்ணாதீங்கய்யா. தமிழர்கள், உண்மையான தமிழர்கள் வந்து
அந்த தம்பிக்கு முடியலன்னா அந்த தம்பிக்கு முடியலையா நம்ம இது அவருக்கு உதவி என்ன பண்ணலாம், அவருக்கு ஞானத்தை என்ன கொடுக்கலாம் அதை சொல்லணும். அவரால் முடியாதுன்னு திரஸ்காரம் பண்ணுறவங்களாம் தமிழன் கிடையாது. தூய்மையாக தமிழ் பேசிட்டா போதாது. தமிழர்கள் என்றால் ஞானத்தை கொடுப்பவர்கள், அன்பை கொடுப்பவர்கள், கொடுத்து வாழ்பவர்கள் தான் தமிழர்கள். கெடுத்து வாழ்பவர்கள் கிடையாது. கெடுக்காதீங்க, கலாச்சாரத்தை கடைபிடிங்கள். கொடுப்பது தான் தமிழன். நம்ம ஏற்கனவே எல்லாம் கொடுத்தாச்சியா, கடைபிடிக்கிறத மறந்துட்டு நம்மளே அழுக்காயிட்டோம். அகம்பாவம் அதிகமாகிடுச்சு. அகம்பாவம் கூடாது. அழகாக இருங்க, அறிவோடு இருங்க. ஞானம் இல்லை என்றால் கொடுக்க வேண்டும், அதுதான் உத்தமம். ஞானத்தை கொடுத்துங்கிற வாங்கிக்கோங்க. ஆமாம், ஞானம் என்பது கடவுள் கொடுத்தது. ஏதோ இந்த எந்திரத்துக்கு கொடுத்துருக்குது, இந்த உடலுக்கு. இந்த உடல் சொல்லுது, இந்த உடலே எந்தில்லை, ஞானமும் எந்தில்லை. அதையெல்லாம் இயக்குது என்ன, அதுதான் இயக்குது. பராசக்தி தான் என்ன இயக்குது. சுவாசம் நான் வாங்குறேன்னா அது இயக்குதியா. அது வேணாம் நின்றுடனா நின்றுடும், இது நின்றுடும். இது இன்னும் இதே வேலை முடிஞ்சிச்சு வான்னு சொன்னால் நின்றுடும். அது வேலை இருக்குது, இன்னும் நிற்கல. மாமிசத்தை உண்ணுவதை நிறுத்துங்கள். அந்த சேர்த்து வச்ச பணத்தில் 4 பர்னர் சோலார் குக்கர் கண்டுபிடிங்கய்யா. ஒரே மாதத்தை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் சோலார் குக்கர் தயாரிக்கலாம். அவ்வளோ மூளை இருக்குது தமிழன்கிட்ட. தமிழன் என்ன சொல்லி கொடுத்தது? அன்பே சிவம் வாழ்வே தமம். அன்பாக இருங்க, சகோதரர்கள் மாதிரி இருங்க, பராசக்தி பிள்ளைகளாக இருங்க. பாசத்தை கொடுங்க, பழியை சுமத்தாதீங்கய்யா. பழியை சுமத்துறது தமிழன் குணம் கிடையாது. நீங்கள்லாம் எத்தனை பேர் பழி சுமத்துறீங்க? நீங்களாம் தமிழர்களா? விஜய் அவருக்கு ஃபஸ்ட்டு வில் பவர், ஸ்கில் நெக்ஸ்ட் வரும். வில் பவர் காமிக்கிறவங்களுக்கு ஸ்கில்லை கொடுங்க. அவர் ஒன்றும் அன்ஸ்கில்டு இல்லை, கலைஞானி அவர். விஜய் ஆடுறாரு, பாடுறாரு. பாடுறவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, இது உண்மை. உங்கள் மாடர்ன் சயின்ஸ் பிரகாரம் எடுத்துக்கினாலும் பாடுறவங்களுக்கு அறிவு அதிகம், இதுதான் உண்மை. கலை ஞானம் பெற்றவர்களுக்கு அனைவருக்கும் அறிவு அதிகம். நானும் கிட்டார் வாசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகம்தான். கிட்டாரில் 6 தந்திகள் இருக்கும். நான் எழுதுகிற கவிதைகளும் எல்லா கவிதைகளையும் 6 வரிகள் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும். ஏதோ அந்த படைப்பு அந்த மாதிரி. நான் வாசிக்கிற வாத்தியமும் 6 தந்திகள் உள்ளது. நான் எழுதுகிற பாடல்களிலும் அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 6 வரிகள் தான் இருக்கும். ஏதோ கடவுள் அப்படி படிச்சிருக்குது நம்மளை. எப்படியோ நான் எழுதுகிற பாடல்கள் தான் அப்படி தான் 6 வரிகள் தான் இருக்கும் அதில். ஆமாம், stanzas, each stanzas have 6 lines in them, like William Wordsworth. My words are worth listening. கேட்டுங்க. சோலார் குக்கரை தயாரிங்க. என்ன அவரை திரஸ்காரம் பண்ணுறது, விஜயை திரஸ்காரம் பண்ணுறது? கலைஞானி அவர், கமலஹாசன் மாதிரி அவரும் ஒரு கலைஞானி. நம்ம கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம்னா என்ன? முதல்ல நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் மறந்துட்டோம். அன்பே சிவம் வாழ்வே தமிழ். அதுக்கும் முன்னால் மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், அதை கடைப்பிடிக்க வேண்டும். 3வது, யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற. வையகம் பெறுகிறது இருக்கட்டும், நம்ம தமிழர்கள், நம்ம சகோதரர்கள் யாம் பெற்ற இன்பம் பெற வேண்டும். என்கிட்ட கார் இருக்குதா, வேறவங்ககிட்ட கார் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு கார் விட்டுருங்க. எனக்கு நல்ல உணவு கிடைச்சதா, வேறவங்களுக்கும் கிடைக்கணும். எனக்கு திருமணம் ஆச்சா, எல்லாரும் திருமணம் ஆயிருக்கணும். இங்கே விதவைகள் இருக்கக்கூடாது, டிவோர்ஸ் ஆகக்கூடாது. எல்லாரும் விவசாயம் பண்ணணும். நான் ஆக்டிங் மட்டும் பண்ணுவேன், நான் மியூசிஷியன் நான் மட்டும் இருக்குவேன், நான் பொலிட்டீஷியன் நான் மட்டும் இருக்குவேன், அதெல்லாம் எஸ்கேபிசம். எஸ்கேப் ஆகக்கூடாது. எல்லாம் விவசாயம் பண்ணணும். வேறவங்க வெளிச்சத்தை நம்ம சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு எங்கே தன்மானம் இல்லை. நம்மளே விளைச்சி நம்மளே சாப்பிட்ணும். அதுதான் தமிழன். விவசாயிகளாக இருக்க வேண்டும். மண்ணுக்கு மெய்ஞானம் உண்டு, விண்ணுக்கும் மெய்ஞானம் உண்டு. ஞான கண்ணும் திறப்பது அதுதான். பஞ்ச தத்துவத்தினால்தான் உருவாக்கிறோம் நாம். நம்ம ஞான கண்கள் மூடிவிட்டது. என் கண்ணு தெரிஞ்சிருக்குது. ஆமாம், விண்ணின் ஒரு விதைதான் நாம். இதுதான் உண்மை. விண்ணின் ஒரு துளிதான் நாம். நமக்கு தேவையாக இருப்பது இப்போ விவேகம். மானித ஜன்மம் என்பது உத்தமமான ஜன்மம். மனிதனுக்கு தேவையானது முதலில் அன்பு. அன்புதான் உத்தமமான ஞானம். அன்புதான் முதல் ஞானம். அன்புதான் முதல் ஞானம். ரசனை, அன்பு, ரசனை, அறிவு, மனசாட்சி,
பகுத்தறிவு, கலை ஞானம், மெய் ஞானம், இதெல்லாம் இருக்கணும். பாசம், புன்னகை, புத்துணர்ச்சி, ஆரோக்கியம், இதுதான் நம்ம சொத்து. இந்த உடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்து. மானிட ஜன்மம்தான் அதுவே சொத்து. தமிழன் நன்றி உள்ளவன், ஞானத்தை கொடுப்பவன், அதுதான் தமிழன். பழிய சுமத்துறவன் தமிழன் கிடையாது. அவர் விஜய்க்கு நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும். செய்யட்டும். நல்ல ஒரு give him a right environment. A man should be inclusive. என்ன தமிழர்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு மாமிசத்தை உண்றதை நிறுத்துங்க. அதை நிறுத்தினாவே சோலார் குக்கரில் எல்லாருக்கும் கொடுக்கலாம். மாமிசத்தை உண்ணக்கூடாது. தமிழர்கள் எல்லாம் மறந்துட்டீங்க. மீன் கூட சாப்பிடக்கூடாதியா, மீனும் சாப்பிடக்கூடாது, இதுதான் உண்மை. அப்புறம் கேட்காதீங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மீன் சாப்பிட்டாரு இல்லையா, கேரளாவில் இருக்கிறவங்க மீன் சாப்பிட்றாங்க இல்லையா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்க மீன் சாப்பிட்றாங்க இல்லையா, அதெல்லாம் வேணாம். திருவள்ளுவர் ஐயா என்ன சொன்னார், நீங்கள் அதை கடைப்பிடிங்கய்யா. அதெல்லாம் இப்போ வந்தது. ஏன்னா அவங்க மீனை ஏன் சாப்பிட்றாங்க, சரியான உணவு இல்லை அவங்கக்கிட்ட. நான் மதத்தை பற்றி சொல்லலை, எந்த மதமாக இருக்கட்டும், பீஃபெல்லாம் தொடவே கூடாது. அதான் திருவள்ளுவர் சொல்லிட்டார்ல, மாமிசத்தை உண்ணுவது புணத்தின் புண்ணை உண்ணுவது போலன்னு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. திருவள்ளுவர் என்ன சொன்னார், நீங்கள் தமிழர்களா, மாமிசத்தை உண்ணுவதை விடுங்கள், அவ்வளோதான். அதுதான் இருக்கிறது, அதை விடணும். தமிழர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தது, யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற 3வது மந்திரம். 4வது மந்திரம், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வளமுடன் வாழ வேண்டும் என்றால் விவசாயத்தை பண்ணுங்கள். விவசாயம்தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். மண்ணிலேருந்து வந்தவங்க நம்மளாம். மெய் ஞானம் வேணும்னா மண்ணில் காலவை, மண்ணில் கையவை, மெய் ஞானம் வரும். சத்குரு ஈஷா ஃபவுண்டேஷன் அவரும் விவசாயி தான். அதுதான் ஞானம் அதிகம். மண்ணுக்கே ஃபர்டிலைசரெல்லாம் வேறு போடுறீங்க நீங்களாம். தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஞானி என்று அவங்களே நினச்சிக்கணுங்க. மண்ணுக்கே ஃபர்டிலைசர் போடுறதான். முக்கணிகளை நீங்கள் தயாரிச்சிங்களா? ஒரு கடுகு தான் தயாரிக்க முடியுமா? முக்கணிகளை கொடுத்ததும் அந்த மண் தான். சுவையான முக்கணிகள். இந்த நாட்டில் இனிமேல் முக்கணிகள் இருக்க வேண்டும். சாமை, சஜ்ஜை, குதிரைவாலி, அது போல் மில்லட்ஸ் இருக்க வேண்டும். 70% தான் நம்ம 70% ரா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பெரிஸ், நட்ஸ், இது சாப்பிட்ணும். 70% என்னது, காய், அப்புறமா கனிக்கள், அப்புறமா இது பேரிச்சப்பழம், அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், பெரிஸ், மந்தக்காளி கீரை, இட் இஸ் எ பெரி. மந்தக்காளி பழம், அந்த மாதிரி பழங்கள், அதெல்லாம் சாப்பிடணும். 70%. 30% தான் வறுவல், அப்புறமா என்னப்பா அரிசி, அதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்றது. 30% தான் இருக்கணும் அது ஒரு நாளைக்கு. 70% நம்ம சாப்பிட்றது ரா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் பெரிஸ், அதுதான் இருக்கணும். அப்படி சாப்பிட்டா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தினநித்தியமும் ஒரு வறுவல், ஒரு அப்பளம், ஒரு இனிப்பு, காலையில் வேப்பையில், அப்புறம் நார்த்தங்காய், ஊறுகாய், இதெல்லாம் இருக்கணும். வாழைப்பூ, அதெல்லாம் சாப்பிட்ணும். வாழைத்தண்டு, பழங்கள், அந்த சீசனில் என்ன வருது, மாம்பழமோ, வாழையோ, கிரேப்ஸோ, பப்பாயா, பலாப்பழம், அதெல்லாம் சாப்பிட்ணும். அப்புறமா வேறு நான் எடுத்துருக்க வேறு வீடியோலாம் நான் பேசியிருக்க வேறு பேச்சுக்களை தான் கேளுங்க. அதில் நான் உண்மையாக சொல்லியிருக்கேன். என்ன நம்ம பண்ணணும், பணம் என்கிற மாயை உலகத்தில் இருக்கக்கூடாது. பார்ட்டர் சிஸ்டம் தான் இருக்கணும். பார்ட்டர் சிஸ்டம். நான் கடலக்காய் விளக்குறேன், நீ தேங்காயை விளைச்சி கொடு. இந்தா, நான் கடலக்காய் கொடுக்குறேன், நீ தேங்காயை கொடு. இன்னொன்னையா, சாப்பாடுலேயே நம்ம சமத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். சம்யமம். ஈஷா ஃபவுண்டேஷன் சம்யமம் ப்ரோக்ராம் வச்சுருக்காரு ஐயா சத்குரு. நான் இங்கே உதாரணத்துக்கு இங்கேயே சொல்லிக் கொடுக்குறேன் சம்யமம்னா என்னான்னு. இதையா, ஒரு சாம்பார் செய்கிறோம், இல்லை ஒரு வெஜிடபிள் புலாவ் பண்ணாவே அதில் அரிசிக்கும் முக்கியத்துவம் உண்டு, காய்கறிக்கும் முக்கியத்துவம் உண்டு, பருப்புக்கும் முக்கியத்துவம் இருக்குது, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சமானமாக முக்கியத்துவம் உண்டு. அரிசி நான் ஏன்னா தன்னைத்தானே புகழ்ந்துக்க முடியாது. நான் இல்லாமல் இதுங்கெல்லாம் இல்லைன்னு இருந்தால் இருந்துக்க. காய்கறி சொல்லும்,
டொமேட்டோவும் கேரட்டும் சொல்ல, ஏய் நீ இருந்தால் இருந்துக்க, நான் வந்தால் தான் உனக்கு சுவை, அதெல்லாம் சொல்லும். அதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒன்று தான். நாம் அனைவரும் கடவுள் கணங்கள், கடவுளின் குழந்தைகள். குழந்தை போல இருக்க வேண்டும். ஒரு குழந்தை, ஏய் நான் பெருசு, நான் சிறுசு இதெல்லாம் கூட பெருசுன்னு நினைக்காது, சிறுசுன்னு நினைக்காது. நான் பராசக்தியின் பிள்ளை. மண்ணில் விளையாடுவேன், ஆ மலையில் சுற்றுவேன், மழையில் நினைவேன், விண்ணை பார்த்து ரசிப்பேன். அதுதான் குழந்தை. குழந்தை போல் வாழ வேண்டும். அகிலத்தை கண்டு பாடுவேன், ஆடுவேன், ஓடுவேன். அதுதான் குழந்தை மனம். குழந்தை போல் இருக்க வேண்டும். நான் அப்படி தான் இருக்கிறதுப்பா. நான் பெரியவனும் கிடையாது, சின்னவனும் கிடையாது. கடவுள் குழந்தை நான், கடவுள் கணம் நான், பராசக்தியின் பிள்ளை நான். நீங்களும் அப்படி மாறிவிடுங்க. ஆனந்தம் அனைத்துமே நமதாகும். இன்பம், பேரின்பம். சிற்றின்பத்து பக்கம் நம்ம போகவே மாட்டோம். தமிழ் கலாச்சாரத்தை நாம் கடைபிடித்தால் நாம் இன்பமும் பேரின்பமும் அனுபவிக்குவோம். சிற்றின்பம் நமக்கு துச்சமாகி விடும். அதுதான் உண்மை. இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். கிருஷ்ணர் உண்மையாக இந்த பால் வெண்ணெயெல்லாம் திருடுனவர் கிடையாது. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. பாலே அவர் பருக மாட்டார். அவர் கிருஷ்ணர் ஞானி. கிருஷ்ணரை நீங்கள் பார்த்தீங்களா? அவர் என் ஞான கண்ணால் நான் சொல்கிறேன், நான் பார்த்துருக்குறேன். கிருஷ்ண காலத்துக்கு நான் போய் டைம் ட்ராவல் பண்ணலையா, ஆனால் என் ஞானக்கண் நீங்கள் உட்காந்தே சொல்வேன் நான். கிருஷ்ணர் பாலையும் வெண்ணையும் தொடவே மாட்டார். ஹீ வாஸ் அ வேகன், பர்ஃபெக்ட் வேகன். நெய் பாலெல்லாம் தொட மாட்டார் கிருஷ்ணர். உங்களுக்கு சொல்லியிருக்கிறது தான் கட்டுக்கதை. கிருஷ்ணர் வெண்ணெய் பாலெல்லாம் சாப்பிட மாட்டார். நீங்களும் அப்படி தான். பிகம் வேகன்ஸ். தமிழர்கள் என்றால் பால், இந்த நான் பசும் பாலெல்லாம் சாப்பிட்றது, தேங்காய் பால் சாப்பிட்டு தென்பாக இருக்கிறவங்க தான் தமிழர்கள். தேங்காய் பாலை பருகுங்க, பசும் பாலை பருகக்கூடாது. தமிழன் பசுப்பாலை பருகுவதில்லை. தேங்காய் பாலை குடித்து தென்பாக இருக்கிறவங்க தான் தமிழன். தெளிவாங்க. ஆமாம், அதுதான். தமிழர்கள் போல இருங்க. எல்லாம் ஞானிகளாக ஆகுங்க. கலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கலை ஞானிகளாக ஆகுங்க. யார் யாருக்கெல்லாம் கலையில் ஈடுபாடு உண்டு அவர்களுக்கெல்லாம் அறிவு அதிகம் உண்டு. கலையை அறியாதவர்களுக்கு அறிவு கம்மி தான். அறிவு கம்மி இருக்கவங்கெல்லாம் அறிவாளி மாதிரி பேசக்கூடாது. பேசிட்டா மட்டும் போதாது. மேடையில் பேசிட்டா ஞானின்னு சொல்ல ஒத்துக்க முடியாது. கலையை கற்றுக்கொண்டவர் அறிவாளிகள். ஆகையால் விஜயும் அறிவாளிதான், எம்ஜிஆரும் அறிவாளிதான், கமல்ஹாசனும் அறிவாளிதான். கலை இல்லாதவர்கள் ஞானம் இருக்காது. நான் அடித்து சொல்ல வேண்டும் தான். கலையை கற்றுக்கொண்டவர்களுக்கு தான் ஞானம் அதிகம். விஜய் அறிவாளி தான். அவர்களுக்கு நீங்கள் கை கொடுத்து அவரை ஒரு நல்ல சகோதரன் மாதிரி அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் தமிழர்கள் கிடையாது. ஃபஸ்ட்டு மாமிசத்தை சாப்பிட்றத விடுங்க. நெக்ஸ்ட்டு மதுவெல்லாம் எப்படி சாப்பிட்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். எப்படி நிறுத்துறதுன்னு எப்படி தெரிஞ்சிடும். மதுவை நிறுத்துறது, சிகரெட்டை நிறுத்துறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு மாமிசத்தை விட்டால் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. மதுவை பருகுவர்கள், சேவிக்கவர்கள், சிகரெட்டு அதெல்லாம் சேதுறதெல்லாம், சிகரெட்டு குடிக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு சக்தி எழுந்துட்டாங்க, இல்லை டென்ஷன் அதிகம். அதனால தான் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த உடலை நல்லா ஆனந்தமாக வச்சுக்கணும். அதெல்லாம் தேவைப்படாது. எனக்கு ஒரு நாளும் சிகரெட்டு தொடணும்னு எனக்கு அந்த இதே வரல, அந்த எண்ணமே வரல, ஒரு குடிக்கணுன்ற எண்ணம் வரல. ஏன்னா என் அப்பா அம்மா என்னை நல்லா தான் கவனித்தாங்க. நான் கேட்ட கிட்டார் வாங்கி கொடுத்தாங்க. கிட்டார் கிளாஸ் சேர்த்தாங்க. ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் வசதி இருந்து சேர்த்தாங்க. எத்தனையோ தாய் தந்தைக்கு வசதி இல்லை. ஆனால் எல்லா மக்களுக்கும் கலை ஞானத்தை கொடுக்குவது எப்படி, இலவசமாக கொடுக்குவது எப்படின்னு யோசிங்க. ஏனென்றால் தமிழர்கள் அறிவாளிகளாக ஆக வேண்டுமென்றால் கலையில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும், இந்த மண்ணில் பிறந்த குழந்தை கிட்டாரை பிடிக்கணும். எல்லா குழந்தைகளுக்கும் கிட்டார் கொடுக்கணும். முடியும். ஆதார் கார்டு கொடுக்க முடியும்னா எல்லா குழந்தைகளும் கிட்டார் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். கிட்டார் சாதாரணமான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அதை கற்றுக்கணுன்னா கொஞ்சம் அறிவு இருக்கணும். ஆமாம், எல்லா குழந்தைகளுக்கும், தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கும் கிட்டார் ஒன்று இருக்கணும், ஒரு புல்லாங்குழல் இருக்கணும். ஃபஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீணையை கொடுக்குறது எப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். கிட்டார் சாதாரணமான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அதில் நிறைய விஷயம் இருக்குது. நான் கிட்டார் வாசிக்கிறேன், எனக்கு ஒரு அறிவு அதிகம் தான். ஆமாம், கடவுள் கொடுத்தது, கடவுள் எனக்கு கொடுத்துருக்குது, நான் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளோதான். கடவுள் கொடுத்தது எந்த ஒன்றும் கிடையாது. உடலே எந்த கிடையாது.
ஞானமும் எந்த கிடையாது, சுவாசமே எந்த கிடையாதுயா, எதுவுமே கிடையாது. கடவுள் பிள்ளை நான், கடவுளோட படைப்பு நான், அதை நீங்கள் உணரணும். நான் என்பது கிடையாது, அதோட ஒரு எந்திரம் இது, அது கொடுத்த பணியை பணிவாக செய்வது இது, அது இயக்கிற ஒரு எந்திரம் இது, அது ஏதோ சொல்லுது, இதிலேருந்து வருது அந்த ஒலி, அவ்வளோதான். ஞானமும் எனதல்ல, உடலே எனதல்ல, ஒன்றும் எனதல்ல, அது இயக்கிறது, இது ஏதோ சொல்லுகிறது. கேட்டுங்க, தெளிவாயிடுங்க. நான் என்பது இருக்கக்கூடாது. நான் என்றால் யார்? நான் ஒரு மனசாட்சி. ஆண் உடம்பில் வசிக்கின்றேன், பெண் உடம்பில் வசிக்கின்றேன். மனசாட்சி தான் நான். என் குணம் மனசாட்சி, மெய்ஞானம், அன்பு. இதுதான் என் குணம். கொடுப்பது தான் என் குணம். முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். தமிழ்தான் மூத்த மொழி. அது நம்ம மொழிக்கக்கூடாது. கலாச்சாரத்தை மறந்துட்டு மொழிக்கக்கூடாது. அப்போ வேறவங்க நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க. தமிழர்களாக ஃபஸ்ட்டு வாழுங்கள். ஆமாம், திருக்குறளில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதை கடைப்பிடிக்கணும்னு நம்மளுக்கே உள்ளே தோணணும். வேறவங்க சொல்லி கொடுத்து கடைப்பிடிக்கக்கூடாது. இதுதான் நான் சொல்கிறதுக்கு கூட கடைசியாக இருக்கணும். இனிமேல் யாரும் சொல்கிற மாதிரி வச்சுக்கூடாது. தமிழர்களை விழித்து கொள்ளுங்கள். விழிப்புணர்வோடு விவேகத்தோடு வாழுங்கள். புன்னகையோடு புத்துணர்ச்சியோடு இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு பேரின்பத்தோடு வாழுங்கள். பராசக்தி பிள்ளைகளாக வாழுங்கள். ஆம், ஓம்காரத்தின் ரூபம்தான் நீங்களெல்லாம். பூமி தாயும் ஓம்காரத்தின் ரூபம்தான். ஒவ்வொரு செடியும் மரமும் ஓம்காரத்தின் ரூபம்தான். எங்கெங்கும் நாம் காண்பதெல்லாம் ஓம்காரத்தின் ரூபம்தான் என்று நீங்கள் உணருங்கள். நான் உணர்ந்துட்டேன். அதுக்கு தான் உங்களெல்லாம் நான் மதிப்பது. நான் உணர்ந்துட்டேன், உணர்ந்து தான் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் உணரவில்லை, மறந்து விட்டீர்கள். அந்த உணர்வு உங்களுக்கு சொந்தம்தான். ஆனால் அழுக்கு சேர்ந்ததனால் மறந்து விட்டீர்கள். அழுக்கை ஒதுக்கிட்டு அந்த கடவுள் கிருபையில் குளித்து விடுங்கள். அதெல்லாம் நேரம் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த உடலை தயாரிக்க வேண்டும். எப்படி? மாமிசத்தை உண்ணுவதை விடுங்கள். அப்புறமா பிகம் வேகன்ஸ். நெய், பால், தயிர், தேன் கூட தொடக்கூடாது. தேன் கூட வேண்டாம். வேண்டாம். இந்த பூக்களிலே சுருக்கின்ற அந்த நெக்டர், அதை சாப்பிட்லாம் தேன் மாதிரி. ஆனால் அந்த ஹனிபி கலெக்ட் பண்ணது வந்து அதை சாப்பிடக்கூடாது. சொல்கிறது கேட்டுங்க. ஆமாம், என் வேறு ஸ்பீச்செல்லாம் கேட்டுங்க. நான் உதவி பண்ண குரு. என்ன கேள்வி கேட்கக்கூடாது. உதவி பண்ணவங்கள திரஸ்காரம் பண்ணக்கூடாது. ஜீசஸ் வந்தால் கொண்டுறீங்க. இங்கே ஐயா திருவண்ணாமலையில் நித்யானந்தர் வந்தால் திரஸ்காரம் பண்ணி அனுப்புறீங்க, ஓட்டுறீங்க. மகாத்மா காந்தி வந்தாக்கா குண்டு வச்சு சாவடிக்கிறீங்க. மைக்கேல் ஜாக்சனை விஷம் வச்சு சாவடிக்கிறீங்க. ஓஷோவை திரஸ்காரம் பண்ணி விஷம் வச்சு சாவடிக்கிறீங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. குருக்களை திரஸ்காரம் பண்ணக்கூடாது. குருக்கள் வர்றது உதவி பண்ணுறதுக்கு அன்பு கொடுக்குறது. அன்பை கொடுக்குறவங்களை திரஸ்காரம் பண்ணிங்கன்னா நீங்கள்லாம் கேடு கட்டு போயிடுவீங்க. நான் அன்பை கொடுக்க வந்திருக்கேன், அன்பாக தான் சொல்கிறேன். அன்பு தான் உத்தமம், அன்பு தான் சிவமே. அந்த அன்பை உங்களுக்கு அன்பாக நான் கொடுக்கின்றேன். ஞானம் கொடுத்த குருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. குரு துரோகிகளாக ஆகாதீங்க. குரு என்றது சும்மா போடுற சட்டை. இந்த ஆயுள் முடிந்த பிறகு அந்த குரு என்ற சட்டை அவ்வளோதான். அது சட்டை போட்டு இந்த அகிரத்தை கலந்துருவேன் நான். எனக்கு குருவாக இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா? நீ உண்மையாக சொன்னால் குருவாக இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. பராசக்தி அந்த பொறுப்பு கொடுத்துச்சு, ஞானத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நான். என்ன குருவாகலாம் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைப்பா. எனக்கு வாட் ஐ நீட் இஸ் கிட்டார் அண்ட் ஒன் ஒய்ஃப் இல்லையா? கேர்ள் அண்ட் கிட்டார். a permanent girl who will live with me and my guitar. Because I have realized I am a form of God. You have to realize you are a form of God. Self-realization is God-realization. என்றால் ஓங்காரத்தின் ஒரு ரூபம்தான் நான். செடியும் அதேவன் ரூபம்தான். சந்திரனும் சூரியனும் அது ஓங்காரத்தின் ரூபம்தான். நானும் ஒரு சின்ன கணம்தான். நானும் ஓங்காரத்தின் ஒரு சின்ன ரூபம்தான். அப்படி உணர வேண்டும். நீங்கள்லாம் உணருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அறுசுவை உணவை உண்ணுங்கள். நன்றி.